அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மன அமைதி நமக்கு தேவை இல்லையா? ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த அமைதியை தருபவர் இறைவன் மட்டும்தான். எப்பொழுதும் நாம் அமைதி தான் கேட்க வேண்டும். அந்த அமைதியை தந்து அவர் நம்மளை நிறைவாக வழி நடத்துகிறார். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தை 1-5 முடியும். பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயிற்றிருந்தார். அவ்வூரில் தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மார்த்தாவும் வாழ்ந்து வந்தனர். இந்த மரியா தான் ஆண்டவர் மேல் நறுமண தைலத்தை பூசி தமது கூந்தலால் அவரின் காலடிகளை துடைத்தவர். நோயிற்றிருந்த லாசர் அவருடைய சகோதரர். லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி, ஆண்டவரே, உன் நண்பன் நோயிற்று இருக்கிறார் என்று தெரிவித்தார்கள். அவர் இதை கேட்டு, இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றான், இதனால் கடவுளின் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். பிரைஸ் தி லார்ட். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். அந்த அன்பு பாருங்கள், எவ்வளோ பெரிய அன்பு இல்லையா? லாசர் நோயிட்டு இருக்கிறார். நம்ம அந்த அதிகாரம் வாசிக்கும் போது ஃபுல்லாகவே நமக்கு தெரியும். 11ஆவது அதிகாரம் யோவான் 11ல் லாசர் நோயிட்டிருக்கும் போதும் மரிக்கும் போதும் எப்படி என்ன இருந்ததுங்கிறது தெரியும். இந்த மரியா மகதல ஊரில் அவள் இருந்ததுனால, மகதல பட்டணம், அந்த பட்டணத்தில் மரியா வாழ்ந்ததால் அவளுக்கு அந்த மரியாவுக்கு மகதல மரியாங்கிற பேர் வருது. இந்த மரியா தான் 7 ஆவிகளால் சூழப்பட்ட மரியா. 7 வித பாவங்கள், அந்த பாவங்களால் சூழப்பட்டவள். அவள் தான் இயேசுடைய காலடியை, இயேசு மரணத்திற்கு முன்பு இயேசுடைய காலடியை நறுமண தைலத்தால் கழுவி கண்ணீரால் இயேசுடைய காலை கண்ணீரால் கழுவி நறுமண தைலம் பூசி அவளுடைய கூந்தலால் துடைப்பார். ஏனென்றால் இயேசுடைய மரணத்திற்கு முன்பு அதை அறிக்கையிடுகிற மாதிரி இருக்கும். அப்போ எவருடைய பாவங்களும் குற்றங்களும் மன்னிக்கப்படுவதற்கு உளமறைந்த பாவ அறிக்கை வேண்டும் இல்லையா? அதுதான் அன்று மரியா இயேசுவிடம் செய்கிறார். காலடியில் அமர்ந்து தன் பாவங்கள் அனைத்தையும் கண்ணீர் மூலமாக, தன் ஆன்மா கதறலை கண்ணீர் மூலமாக அவர் காலடியில் கொட்டுகிறார். இயேசு அனைத்தையும் அறிகிறார். அதனால் அவர் அமைதியாக இருக்கிறார். ஏனென்றால் பாவங்கள் அறிக்கையிடப்பட வேண்டும், நாம் என்ன பாவங்கள் செய்தாலும். ஏனென்றால் லாசருமே நோயிற்றிருக்கிறார், மரிப்பார். ஆனால் என்ன சொல்கிறாரு? இந்நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே அவன் நோயிற்றான். ஆனால் அவர் சாவுறாரு. செத்த பிறகு கல்லறையில் வைத்த பிறவே இயேசு அவரை வெளியே எடுக்கிறாரு இல்லையா? நமக்கு தெரியும். நாம் இறைவார்த்தை வாசித்திருப்போம், திருப்பலிக்கு போனப்பா எத்தனை நேரமோ கேட்டிருப்போம், மறையுரைகள்லாம் கேட்டிருப்போம் இல்லையா? அப்போ இயேசுடைய நாமம், அவருடைய மாட்சி விளங்கும்படியே தந்தை இயேசுவை அனுப்புகிறார். ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலுக்குமாக அவரை உட்படுத்துகிறார் இயேசுவை. அந்த உட்படுத்துதலுக்கு இயேசு கட்டுப்படுகிறார். நாம் கட்டுப்படுகிறோமா? அவர் நம்மளை உட்படுத்துவதற்கு, நீ இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று நம்மளை உட்படுத்தும் போது நாம் கட்டுப்படுகிறோமா? அந்த வார்த்தைக்கு நாம் செவிசாய்க்கிறோமா? அதுக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆனால் இறைமகனாகிய இயேசு மனிதரூபத்தில் இருக்கும்போது தந்தைக்கு கட்டுப்படுகிறார், அவருக்கு கீழ்ப்படுகிறார். உம்முடைய விருப்பத்தை மட்டும்தான் செய்ய வந்தேன் என்று சொல்கிறார். இயேசு மரியா, மார்த்தா, லாசர் 3 பேரிடம் அதிக அன்பு கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் இல்லையா? லாசர் நண்பர். அந்த லாசரிடத்தில் தான் அவர் தங்க வருகிறார். தங்குவதற்கு எங்கு சென்றாலும் அங்குதான் அவர் ஆற்றுப்படுத்துவதற்கு, ஓய்வெடுப்பதற்கு வருகிறார். அந்த லாசர் நண்பன் எப்போவுமே இயேசுவை வரவேற்கிறார், வரவேற்று அவரை உபசரிக்கிறார். அதிக அன்பு. லாசருக்கு இயேசுவின் மீது அன்பு, இயேசுவுக்கு லாசர் குடும்பத்தின் மீது அன்பு இல்லையா? அவர்கள் சகோதரி மீது அன்பு, எல்லாமே ஒரு நிறைவான அன்பு. அந்த நிறைவான அன்பு எந்த வகையில் கிடைக்கிறது? சுயநலமற்று பிறரை உபசரிக்கும் போது அந்த அன்பு கிடைக்கிறது. நாம் சுயநலமற்று இருக்கிறோமா? சுயநலத்தோடு இருக்கிறோமா? பிறருக்கு செய்வதில் நமக்கு ஆதாயம் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமா? எல்லாம் நம்மிடம்தானே இருக்கிறது. நம் அன்பு
சுயம் உள்ளதா, சுயம் இல்லாததா? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு நீர் எடுத்து கூறுகிறீர் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கிறது நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிர் வாழ்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்லவரே, நீர் எங்களோடு கூட இருந்து அனைத்து காரியங்களும் நிறைவுபடுத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் சுயநலமற்றவர்களாக வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.